வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து வருவதன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேகமாக நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வடகிழக்கு பருவமழை தற்போது தமிழகத்தில் துவங்கியிருக்கிறது. தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவே கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் என்பது பார்த்தீங்கன்னா ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக கருதப்படுகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 381 ஏரிகளானது உள்ளது. இதில் முக்கியமாக கருதப்படுவது உத்திரமேரூர், தாமல் உள்ளிட்ட ஏரிகளானது கருதப்படுகிறது. இந்த ஏரிகளில் தற்போது நீர்வரத்தானது அதிகரித்ததன் காரணமாகவும் தொடர்ந்து நீர்நிலைகள் நிரம்பியதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தற்போது தாம்பல் ஏரியில் சுமார் 100 கனஅடிக்கு மேல் தற்போது நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறது. இதை காண்பதற்காக சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீன்கள் வெளியே செல்ல காட்சிகளை பார்த்து மக்கள் உற்சாகமாக இருக்காங்க. மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. சார், இப்போ அதாவது இப்போ தாமல் ஏரி எப்போ நிரம்பியிருக்கு, இப்போ எப்படி இருக்குது சார்? தாமல் ஏரி 12ஆம் தேதியிலிருந்து லேசாக போயிருந்து இப்போ தொடர்ந்து 15 நாளாக முழு கொள்ளளவு எட்டி உபரி நீர் ஒரு 500 கனஅடிக்கு மேலே ஃபஸ்ட்டு வியர், செகண்ட் வியர் 3 வியர் இருக்குது. 3 களங்கள் இருக்குது. 3 களங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரு 500 கனஅடி தண்ணி உபரி நீர் வெளியேறி கொண்டு இருக்கிறது. உபரி நீர் கொண்டு இதனுடைய பரப்பளவு 611 ஏக்கர். 611 ஏக்கர் போயிட்டு இந்த தண்ணீர் முசரவாக்கம், திருப்புக்குழி இதனுடைய உபரி நீர் திருப்புக்குழியில் ரொம்பிச்சுன்னா நம்முடைய வேகவதி ஆற்றுல நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக பாலாத்தில் போய் நீர் கலந்துருது. ஆனால் இப்போ அதாவது இந்த சுற்றுவட்டாரத்தை தாமல் ஏரியை நம்பி எவ்வளோ ஏக்கர் விவசாயிகள் இருக்கும், எப்படி இருக்கும்? 1200 ஏக்கர் நிலம் பயிர் செய்யப்படுகிறது. நெற்பயிர்கள் வச்சுருக்காங்க. எல்லாம் நெல் பயிர் தான் எல்லாமே 3 பாகமாக பயிர் செய்கிறாங்க. இந்த மழை எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி நீர் மட்டம் பூமி நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட ஒரு 80 அடியில் இப்போ இருக்குது. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக எங்களுக்கு எந்த தண்ணி பிரச்சனை இல்லாமல் சுபிட்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. 3 பாகம். ஆனால் இப்போ அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாமல் ஏரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் போல காட்சி அளிக்கிறீங்க. மக்களோட கூட்டம் அதிகம் எப்படி இருக்குது? காவல்துறை என்ன மாதிரி கட்டுப்பாடுலாம் கொடுத்துருக்காங்கண்ணா? காவல்துறை எல்லா கட்டுப்பாடும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் ஜனம் அதிகமாக வரதுனால ஆர்வத்தோடு வராங்க. குளிக்க கூடாததுனால ரொம்ப பேர் இதுவாக திரும்பி போகிறாங்க. மன உளைச்சலுக்கு இதுவாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ராஸ், காஞ்சிபுரம் எல்லா இடத்துலேருந்து வராங்க குளிக்கிறதுக்கு. நான் ஒன்று தண்ணி கன அடி அதிகமாக வரதுனால குளிக்க விட முடியல. நிச்சயமாக அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 318 ஏரிகளில் 14 ஏரிகள் முழு கொள்ளளவு எட்டு தற்போது அதனுடைய உபரி நீரானது வெளியேறி கொண்டிருக்கிறது. தாமல் ஏரியில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் உபரி நீர் வெளியேறுவதால் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் தாமல் ஏரியில் தற்போது பார்வையிட்டு சென்றீங்கன்னா மேலும் குளிக்க முடியாமல் இருப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பாலாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஏரிக்கரையிலும் தற்போது இந்த நீரானது வெளியேற்றுவதால் ஏரிக்கரையோடு இருக்கிற மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பாக இருப்ப அறிவுரைகள் வருவாய்த்துறை தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை தரப்பில் இந்த மாதிரி அதிக அளவில் கனஅடி நீர் வெளியேறக்கூடிய பகுதிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.